السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بقدر بسم الله الرحمن الرحيم. وذكرهم بأيام الله صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أدبوا أولادكم على ثلاث خصال: حب نبيكم وحب أهل بيته وتلاوة القرآن، فإن حملة القرآن في ظل عرش الله يوم لا ظل إلا ظله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேர்க்குமாறு. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மும்போத்தலா அரபிக் கல்லூரியின் மனாருல் ஹுதா மாணவர் மன்றம் சார்பாக நடத்தப்படுகிற மீலாதுன் நபி விழா, கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நினைவு விழா, 44வது ஆண்டு மனாருல் ஹுதா மாணவர் மன்ற நிறைவு விழா ஆகிய முப்பெரும் விழா அல்லாஹ்வின் அருளால் மிக சிறப்பாக நடைபெற்று இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. இறுதி கட்டமாக நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த விழாவிலே சய்யிதுல் அன்பியா காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழாவாகவும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையில் 15ஆம் வழித்தோன்றலாக வந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நினைவு விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது பிள்ளைகளுக்கு 3 வகையான குணங்களை, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாத்தி ஹிசானின். உங்கள் பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை நீங்கள் ஒழுக்கமாக போதியுங்கள், கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் முதலாவதாக சொல்கிற பொழுது, ஹுப்பி நபியிக்கும், உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியத்தை, பாசத்தை, நேசத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஹுப்பி அஹ்லி பைத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீது நேசம், அவருடைய குடும்பத்தார்கள் மீது நேசத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு, மூன்றாவதாக ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஓ திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதற்கும் கற்றுக் கொடுங்கிறாங்க. இந்த குர்ஆனை உள்ளத்திலும் செயலிலும் சுமப்பவர்கள் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வினுடைய அரசினுடைய நிலையில் இருப்பார்கள். அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள்? அல்லாஹ்வினுடைய அரசினுடைய நிழலை தவிர்த்து வேறு எந்த நிழலும் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த நாளிலே, பயங்கரமான அந்த நாளிலே அல்லாஹ்வினுடைய அரசினுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக இந்த பிரிவினர்கள் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸிலே நாம் ஆழமாக கவனிக்க வேண்டிய விஷயம், குர்ஆன் ஓதுவதை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மூன்றாவதாக பட்டியலிடுகிறார்கள். முதலாவதாக நமக்கு கற்றுக் கொடுத்தது பெருமானார் மீது நேசம், இரண்டாவதாக நமக்கு கற்றுக் கொடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீது நேசம், மூன்றாவதாக கற்றுக் கொடுப்பதுதான் குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆன் ஓத கற்றுக் கொடுங்கள். ஏன் தெரியுமா? நபி மேல நேசம் இல்லாம, நபியினுடைய குடும்பத்தார்கள் மீது பற்று இல்லாம ஒருவன் குர்ஆனை தொடவான் என்று சொன்னால், அந்த குர்ஆனை குறித்து அதன் பிரகாரம் நடக்க முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. இந்த குர்ஆனின் மூலமாக அவன் வழிகட்டுத்தான் போவான்.
இந்த குர்ஆனை எப்படி புரிய வேண்டுமோ அவ்வாறு புரிய மாட்டான். இந்த குர்ஆன் இந்த மக்களை நேர்வழி காட்டுவதற்காக எப்படி அனுப்பப்பட்டதோ அதன் அடிப்படையில் இவன் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டான். அப்ப குர்ஆனை சரியான முறையில் அணுகுவதற்கும் குர்ஆன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவதற்கும் ஒருவன் இந்த குர்ஆனை தனக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக சய்யிதுல் அம்பியா காத்தமுன் நபியின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தே ஆக வேண்டும். நேசிக்காம குர்ஆனை பிடிக்க முடியாது. அவருடைய குடும்பத்தார்களை நேசிக்காமல் குர்ஆனை பிடிக்க முடியாது, ஷரியத்தை பிடிக்க முடியாது, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். எனவே பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன பெருமானார் ஒழுக்கத்தில் முதன்மையாக சொன்னது மாணவியை நேசிக்க வேண்டும். அதை கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. அதைத்தான் மம்பூர் சலாஹ் அரபு கல்லூரியின் சார்பாக நாம் நமது பிள்ளைகளுக்கு போதிக்கின்றோம். மீலாது நபி விழா என்பதை முதன்மைப்படுத்திவிட்டு கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு நினைவு விழாவை இரண்டாவதாக வைத்துவிட்டு உங்களுக்கு நாங்கள் போதிப்பது, இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்பது, இருவரையும் பற்றி பிடியுங்கள். அதைத்தான் இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வான், வதக்கிருஹும் பி அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருள் பெற்ற நாட்களை இந்த சமுதாயத்திற்கு அடிக்கடி நினைவூட்டிக் கொண்டே இருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்த அந்த நாளை விட இந்த உலகத்தில் மிக பெரும் அருள் கிடைத்த நாள் இருக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் நேசர்கள் நமக்கு கிடைத்த அந்த நாட்களை விட இந்த உலகத்தில் நமக்கு மிக பெரும் அருள் கிடைத்த நாட்கள் இருக்க முடியுமா? அப்ப அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நாட்களை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் நினைவூட்டிக் கொண்டே இருங்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேவலப்படுத்தினானோ அதுக்கிட்டே ஒரு மாநாடு கோடிக்கணக்கான செலவு பண்ணி மாநாடு நடத்துறாங்க. பலூன் விளம்பரம் எல்லாம். இன்னைக்கு பலூன் வெடிச்சு போச்சு. எவ்வளவு உயரத்துல பலூனை பறக்க விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவதற்காகவே நம்ம மீலாது கொண்டாடுறோம், மௌலிது ஓதுறோம். எந்த எண்ணத்துல? நபியை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் தானே பள்ளி வாயிலில் வைத்து வீடுகளில் வைத்து நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து வழிபாடுகிறோம். அதை இகழ்வதற்கே பரிகாசிப்பதற்கு மிகப்பெரிய பலூனை வச்சு நடத்தினாலும் வெடிச்சு செதறி போச்சு. இன்னைக்கு சின்ன பின்னம் ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்வதற்கு ஒருவன் புறப்படுவான் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே நாசமாயிருவான். இன்னைக்கு கண்ணு முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் குரைப் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நான் நினைவூட்டியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த சபைக்கு பொருத்தமான காரணத்தால் நினைவூட்டுகிறேன். குரைப் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்த சபையில நபியினுடைய தச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே யா ரசூலல்லாஹ், இன்னி உரீது அன் அம்தஹக, நான் உங்களை புகழ வேண்டும் என்று விரும்புகிறேன், நாடுகிறேன். சஹாபா பெருமக்கள் நபியை புகழ்வதில் தான் அவங்க இந்த உலகத்தில் மிகப்பெரும் இன்பம் அடைஞ்சாங்க. அதைத்தான் நாம் நமது மக்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் போதித்துக் கொண்டிருக்கிறோம். நபியை புகழுங்க, நபியை புகழ்வதில் தான் இந்த உலகத்தில் இன்பம், மறுமையில் இன்பம். நபியினுடைய சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், இன்னி உரீது அன் அம்தஹக, நான் உங்களை புகழ வேண்டும் என்று விரும்புகிறேன், நாடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாத்தி, அப்படியே இப்பமே பாடுங்களேன், உங்க கவிதை வரிகளை கொண்டு வாருங்களேன். லா யஃபுலில்லாஹு ஃபாக, அல்லாஹ் உங்களுடைய வாயில் உள்ள பற்களை கொட்டாமல் ஆக்குவானாக. வாயில் உள்ள பற்கள் கொட்டிச்சுன்னு வைங்களேன், வாய் அதிகமாயிரும். வாய் அதிகமாயிட்டா முகம் அதிகமாயிரும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவினுடைய பொருள் என்ன? அல்லாஹ் உங்கள் முகத்தை எப்பொழுதுமே பொலிவாக அழகாக வைத்திருப்பானாக. உங்கள் முகம் எப்பொழுதும் அழகா இருக்கும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் விரும்பி மனம் விரும்பி புகழ்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த உலகத்துல நம்ம எப்பொழுதுமே சிறப்போடு தான் வைத்திருப்பான் என்று பெருமானாருடைய துஆ நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சந்தோஷத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் பாடுகிறார்கள், மின் கபலிஹா திபத ஃபி ஸிலாலி வஃபி முஸ்தௌதிஇன் ஹைஸு யுஸ்தஃபுல் வரகு. பெருமானார் அவர்களே, தாங்கள் இந்த உலகத்திற்கு வருகை தருவதற்கு முன்பு சுவனத்திலே அந்த பூந்தோட்டத்தினுடைய மரத்தினுடைய நிழலில் அல்லவா தாங்கள் இருந்தீர்கள். அந்த மரத்தின் நிழலிலே தாங்கள் இருந்தீர்கள். நிழல்ல எப்படி இருக்க முடியும்? விளக்குறாங்க, வஃபி முஸ்தௌதிஇன் ஹைஸு யுஸ்தஃபுல் வரகு. நமது பெற்றோர்கள் சுவனத்தில் வைத்து சுவனத்தினுடைய இலைகளை பறித்து தங்களை மறைத்துக் கொண்டார்களே, அப்படி சுவனத்தின் இலைகளை பறிக்கின்ற அந்த நேரத்திலே
அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருவறையில் வயிற்றில் அல்லவா தாங்கள் இருந்தீர்கள். சுவனத்திலிருந்து கொண்டு வராங்க பெருமானார் புகழ்றதுக்கு. சும்மா ஹபத்தல் பிலாதலா மசருன் அந்த ஒலா முதுகத்துன் ஒலா அலக்குன். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த உலகம் படைக்கப்பட்ட பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்தீர்கள். எப்படி வருகை தந்தீர்கள்? ஒரு மனித தோற்றத்தில் இந்த உலகத்திற்கு வரவில்லை, சதை பிண்டமாக இந்த உலகத்திற்கு வரவில்லை, இரத்த கட்டியாக இந்த உலகத்திற்கு தாங்கள் வரவில்லை. பல் நுத்துஃபத்துன் தர்கபுல் ததீன, இந்த உலகத்தில் நீங்கள் வந்தது நல்லடியார்கள் நபிமார்களுடைய நுத்துபாவாக இந்திரிய துளியாக தாங்கள் இந்த உலகத்திற்கு வந்தீர்கள். நபிமார்களுடைய முதுகந்தத்திலே நீங்கள் கப்பலில் பயணித்தீர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலிலே. இப்படிப்பட்ட நபிமார்களுடைய வாரிசாக தாங்கள் இருந்திருக்கிறீர்கள். தூய்மையான அந்த வம்சத்திற்கு சொந்தக்காரர்களாக தாங்கள் இருந்திருக்கிறீர்கள். துன்கலுமின் சாலிமின் இலா ரஹிமின், பரிசுத்தமான முதுகந்தத்திலிருந்து தூய்மையான கருவறைக்கு தாங்கள் இடமாற்றப்பட்டுக் கொண்டே இந்த உலகத்திற்கு வந்தீர்கள். உங்களுடைய பரம்பரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முதுகம் தண்டு, எந்த முதுகம் தண்டில் தாங்கள் இருந்தீர்களோ அந்த முதுகம் தண்டும் பரிசுத்தமானது. எந்த முதுகம் தண்டில் இருந்து நீங்கள் கருவறைக்கு சென்றீர்களோ அந்த கருவறையும் பரிசுத்தமானது. அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், வஅன்த லம்மா உலித்த, இந்த உலகத்திற்கு நீங்கள் பிறந்த பொழுது அஷ்ரகத்தில் அர்து வலாஅத் பிநூரிக அல்-உஃகு, இந்த உலகமே பிரகாசித்து விட்டது. தாங்கள் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு பிறந்த பின்பு இந்த உலகமே பிரகாசித்து விட்டது. உங்களுடைய பேரொளியினால் ஜோதியினால் இந்த உலகம் அடிவானம் அனைத்துமே பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கிறது. தொடர்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை. வநஹனு ஃபில் தியாஇ வ ஃபின் நூரி வ சுபுலிர் ரசாதி நக்தரிபு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்த பின்புதான் நாங்கள் வெளிச்சத்திலும் பேரொளியிலும் நேரான பாதையிலும் இன்று நாங்கள் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில பாடி அப்படி புகழுகிறார்கள், ஆனந்தம் அடைகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டிய துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் உங்கள் முகத்தை எப்பொழுதும் பொலிவாக அழகாக வைத்திருப்பானாக. தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹாஜிபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நபிமார்களை நாம் எந்த அளவுக்கு, குறிப்பாக சய்யிதுல் அன்பியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும், அவர்களை புகழ வேண்டும் என்பதை எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போன்றுதான் நமக்கு இரண்டாவது நம்ம பார்க்கிறது கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரையில் இரண்டு வழியும் தொட்டவர்கள். தந்தை வழி எடுத்துக்கொண்டால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு முடியும். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் வழியை எடுத்துக்கொண்டோமேயானால் அது ஹுசைன் ரலியல்லாஹு முடியும். அந்தல் ஹுசைனிய்ய வல் ஹசனிய்ய குந்தமா, குத்துபியால படிப்போம். அந்தல் ஹுசைனிய்ய வல் ஹசனிய்ய குந்தமா, தாங்கள் தந்தை வழியில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் தாய் வழியில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் அல்லவா விடுகிறீர்கள். கேட்கிறேன், தந்தை வழி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா 15வது தலைமுறை தந்தை வழியில் எடுத்துக்கிட்டா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹசன் ரலியல்லாஹுடைய பாப்பா அம்மா யாரு? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, பாப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய் வழி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் முடிகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாய் யாரு? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பாப்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு யார் குடும்பம், யார் பரம்பரை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பம். அதற்கு நபி சொன்னாங்க, உஹுப்பி அஹ்லி பைத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் மீது நேசத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு போதியுங்கள், கற்றுக் கொடுங்கள். இந்த மனாருல் ஹுதா மாமன்றம், மம்பௌசலா அரபிக் கல்லூரி நம் பிள்ளைகளுக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு அதை நீங்கள் போதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிறு குழந்தைகளாக பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுதே உங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட இறை நேசர்கள், அந்த இறை நேசர்களை கேவலப்படுத்தியவர்கள் இன்று சின்ன பின்னமாயிட்டாங்க. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில எத்தனையோ கராமாத்துகள் அற்புதங்கள் நடைபெற்ற பொழுது அந்த அற்புதங்களை எல்லாம் கிண்டல் செய்து கேலி செய்து ரசித்தவர்கள் இன்று உலகத்தால் பரிகசிக்கப்படுகிறார்கள். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலகட்டத்தில் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, உடம்புல அவ பிள்ளைக்கு வந்துட்டாங்க. 15 வருஷ காலமா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 15 வருஷ காலமா உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு ஏதாவது நீங்க ஓதி பாருங்கன்னு வந்து நிக்கிறாங்க. ஒரே வார்த்தை, ஓதி பார்க்க வாங்க. நான் சொன்னது உங்க புள்ள காதலுக்கு சொல்லுங்க. காதலுக்கு என்ன போவோம்?
பைத்துல வருது. முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மௌலிதிலே அந்த பாடலில் வருகிறது. கது கால அபுதுல் கதீரி யா உம்மமல் தமசீரி லீ ஹில்லத்தின் லா கவீரி தானல் ஹுசூலல் மராமி. கூப்பிடுறாங்க, உங்க புள்ள இருக்கா, புள்ள காதலுக்கு நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அப்துல் காதர் சொன்னாரு சொல்லுங்க. யா உம்ம மல்தம், உம்மு மல்தமே, உம்மு மல்தம் காய்ச்சல், உம்மு மல்தமே நீங்க பிள்ளை இருக்காது, ஹில்லா என்கிற பகுதிக்கு ஓடி போயிரு, என் பிள்ளைக்கு தொந்தரவு கொடுக்காதே என்று உங்க பிள்ளையினுடைய காதலுக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உங்க நோக்கம் நிறைவேறும். உங்க பிள்ளைக்கு காய்ச்சல் போனது உங்க நோக்கம், உங்க நோக்கம் நிறைவேறும் என்று அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடத்தில் வந்து முறையிட்டவர்கள் போய் சொல்றாங்க. போய் சொல்றாரு, காய்ச்சல் போயிட்டு கிண்டல், இன்னைக்கு சின்ன பின்னம் ஆயிட்டாங்க கிண்டல். அது எப்படிங்க, அது எப்படிங்க காய்ச்சல் பேச முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே சஹாபா பெருமக்கள் காய்ச்சலில் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே காய்ச்சலை பார்த்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தை விட்டு போயிருந்து உத்தரவு போட்டிருக்காங்களா? காய்ச்சல் இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டிருக்கிறார்களா? சும்மா கப்சா அடிக்கிறாங்க, அப்படின்னு ஒன்றும் கிடையாது. பெரிய இறைநேசம், இந்த இறைநேசம் தூக்கி காட்டுறதுக்காக வேண்டி கப்சா அடிக்கிறாங்க, கிண்டல் அடித்தார்கள். இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை நாடி போச்சு, கப்சாய் போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது அந்த மதீனாவுக்கு வந்த சஹாபா பெருமக்கள் கடும் காய்ச்சல், அது கடுமையான காய்ச்சல் ஏற்படுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு போன்ற பெரும் சஹாபாக்களுக்கெல்லாம் காய்ச்சல் ஏற்பட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள். இந்த மாதிரி காய்ச்சலில் பீடிக்கப்பட்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக துஆ செய்கிறார்கள். அல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹும்ம பாரிக் லனா, யா அல்லாஹ் இந்த மதீனாவிலே எங்களுக்கு நீ பரக்கத்து செய். வன்குல் ஹும்மாஹா இலல் ஜுஹஃபா, ஜுஹஃபா என்கிற பகுதிக்கு இந்த காய்ச்சலை திருப்பி அனுப்பிவிடு. புகாரில பதிவாகுது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வந்து இந்த காய்ச்சல் உம்மா, அந்த காய்ச்சல் இருக்க உம்மு மல்தம், இத கருப்பாக இருந்த கருப்பான ஒரு பெண்மணி, தலைவிரி கோலமாக ஒரு பெண்மணி, கருப்பான பெண்மணி மதீனால இருந்து வெளியே போறதா நான் பார்த்தேன், கனவு கண்டேங்கிறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, அந்த கனவுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? அவ்வல் தூ அன்ன வபா அல் மதீனா நுக்கில இலைஹா, அன்ன வபா அல் மதீனா நுக்கில இலைஹா, மதீனாவில் பீடித்துக் கொண்டிருந்த அந்த நோய், அந்த காய்ச்சல் ஜுஹஃபா என்கிற பகுதிக்கு அது இடமாற்றப்பட்டு விட்டது. இதுதான் அந்த கனவுக்கு விளக்கம் தான். விரட்டினாங்களா இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிப்பெண்மணி ரஸீனா ரலியல்லாஹு அன்ஹா மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு வீட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, பணிப்பெண்மணி வீட்ல கதவு தட்டுற கதை கேக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கேட்கறாங்க, கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க? மன் அன்தி, உங்களை சத்தம் கேக்குது, மன் அன்தி, நீ யாரு? உடனே வெளியில இருந்து சத்தம் கேக்குது, ஆனா உம்மு மல்தம், நான் வேற யாரும் இல்ல, காய்ச்சல். வெளியில இருந்து சத்தம், மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் வேற யாரும் இல்ல, ஆனா உம்மு மல்தம் காய்ச்சல் சொல்லுது. நான் தான் காய்ச்சல். காய்ச்சலா? அப்ப பேசாம நீ வந்து குபா மக்கள்கிட்ட போயிறேன், குபா என்கிற பகுதிக்கு போயிறேன், போயிருந்தியா? காய்ச்சல பேசுறாங்க. சரி போயிருந்து போயிருக்கு. ஹதீஸ்ல வருது, முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்னத் அபீ யஅலாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஸஹீஹ் இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னும் பல்வேறு நூல்களில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குபாவில் உள்ள மக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள், வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே முறையிடுகிறார்கள். அப்படி முறையிடுகிற பொழுது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் சிறுத்தும் தஅவுத்துல்லாஹ, நீங்கள் விரும்பினால் இந்த நோய் குணமாக வேண்டும், இந்த நோய் உங்க ஊரை விட்டு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன், அந்த நோய் உங்களை விட்டு போயிடும். ஆனா அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையா இருப்பதாக நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நோய் உங்களுடைய பாவக்கரை அழுக்கை சுத்தப்படுத்திவிடும், கழுவிவிடும். எப்படி அப்படிங்கிறாங்க? உங்க பாவக்கரைகள் கழுவி சுத்தப்படுத்தப்பட வேண்டுமா, அல்லது உங்க உடம்புல இருந்து நோய் போயிடட்டுமா, உங்க ஊர்ல இருந்து போயிடட்டுமா? உடனே குபா சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், இல்லை இல்லை அல்லாஹ்வின் தூதரே, எங்களிடத்தில் பாவக் கரைகள் இருக்கும் என்று சொன்னால், அந்த அழுக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த அழுக்கு இந்த காய்ச்சலின் மூலமாக அது கழுவப்பட்டு நாங்கள் சுத்தமாகி விடுகிறோம், அதைத்தான் விரும்புகிறோம், நாடுகிறோம்.
மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் சொன்னது. அப்ப அந்த பரம்பரையில் வந்த முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சத்தை பேசுறத மறுக்கிற பார்க்க தேவையில்லையே. நபியினுடைய வம்சம்ல பெருமானார் பேசியிருக்கிறார்கள். நபியினுடைய வம்சத்தில் உள்ளவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சலிடம் பேசினார்கள் என்றால் அதை மறுக்க வேண்டும் என்றால் இது எல்லாத்தையும் மறுக்கிற வரை வரும். இறுதியாக நான் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபிமார்களை வழிமார்களை ஒரு மனிதன் புகழ்வான் என்று சொன்னால் ஈருலகத்திலும் அவன் மனப்பான். ஈருலகத்திலும் மனப்பான். ஒருவன் நபிமார்களை வழிமார்களை இழிவுபடுத்துவான் என்று சொன்னால் ஈருலகத்திலும் அவன் நாறி விடுவான், நாசமடைந்து விடுவான். இதுதான் உண்மை. வழிமார்கள் விஷயத்துல தெரியாதனமாக கூட நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வழிமார்கள் விஷயத்துல தெரியாதனமா கூட நம்ம வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. விட்டுட்டா அதுக்கப்புறம் பண்டே ஆகணும். ஹதீஸ்ல புகார்ல ஒரு ஹதீஸ் வருதுங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்துல உட்கார்ந்து ஆயிஷா அம்மாவை புகழ்ந்து பாடிட்டு இருக்கிறாங்க. ஹஸானுன் ரஸானும் மாது தன்னு பிரிபாத்தின் து தன்னு பிரிபாத்தின் وَتُسْبِحُ غَرْسًا مِنْ لُحُومِ الْغَوَافِلِ لُحُومِ الْغَوَافِلِ பாடுறாங்க. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு யார் பக்கத்துல? ஆயிஷா அம்மா பக்கத்துல உட்கார்ந்து பாடிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க? ஹஸானுன், இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாதாரண பெண்மணியா? கற்பழுக்கும் உள்ள பெண்மணி அல்லவா? ரஸானுன், கண்ணியம் நிறைந்த அறிவார்ந்த பெண்மணி அல்லவா? மாது தன்னு ரீபத்தின், சந்தேகத்திற்கு இடம்பாடான எந்த விஷயத்தை கொண்டும் இவர்கள் சந்தேகிக்கப்பட முடியாதே அப்படிப்பட்ட கண்ணியமான கற்பொழுக்கம் உள்ள பெண்மணி அல்லவா? அவளை பெண்கள் அப்பாவி பெண்களை புறம் பேசுவதனால், அப்பாவி பெண்களை புறம் பேசுவதன் மூலமாக அவர்களுடைய இறைச்சிகளை புசிப்பதை விட்டும் தங்களை தற்காத்துக் கொண்ட அழகான பெண்மணி அல்லவா? அடுத்தால புறம் பேசினா மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு சமண்டு குர்ஆன் சொல்லுது. அதைத்தான் ஹஸ்ஸான் அலிலா சொல்றாங்க. அப்பாவி பெண்களை புறம் பேசுவதன் மூலமாக அவர்களுடைய இறைச்சியை புசிப்பதை விட்டும் பசித்த நிலையில் அதிகாலை பொழுதை அடைகிற சாலிஹான பெண்மணி அல்லவா இவர்கள்? பாடிட்டு இருக்கிறாங்க. மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹுடைய மாணவர் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹ் வந்துட்டாரு. வந்து கேட்டாங்க. அந்த நேரத்துல ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உள்ளத்துல ஒரு வருத்தம். என்ன வருத்தம் கேட்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி இந்த அவதூறு பரப்பப்பட்டுச்சு அவங்களோட பத்தினி தனத்துல. அந்த அவதூறு பரப்பப்படுகிற அந்த கூட்டத்துல ஹஸ்ஸான் ரலியல்லாஹு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க பரப்பிட்டு இருந்தாங்க கிடையாது, பரப்புற கூட்டத்துல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அதை மறுக்காம உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கசேரி கொடுக்கப்பட்டார்களா, எப்போது கசேரி கொடுக்கப்பட்டார்கள் கருத்து வேறுபாடு இருக்குது. ஏன்னா அவதூறு பெண்ணின் மீது, ஒரு பெண் மீது அவதூறு சுமத்தப்பட்டால் அவங்க 80 கசேரி கொடுக்கணும் குர்ஆன் சொல்லுது. வரலாற்று ஆசிரியர்கள் 2 பிரிவா நிக்கிறாங்க. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 80 கசேரி வழங்கப்பட்டுச்சா இல்லையா? ஒரு பிரிவு ஆமா வழங்கப்பட்டுச்சு, இன்னொரு பிரிவு இல்ல வழங்கப்படல. ஏன் தெரியுமா? யார் வந்து அந்நிய பெண்ணை, ஒரு பத்தினி பெண்ணை அவதூறு சுமத்துகிறார்களோ அவங்களுக்கு தான் ஹத்து கொடுக்கணும். அவதூறு சுமத்துகிற பொழுது உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஹத்து கிடையாது, 80 கசேரி கிடையாது. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவதூறு சுமத்துற கூட்டத்துல இல்ல, கேட்கிற கூட்டத்துல இருந்தாங்க வரலாற்று ஆசிரியர்கள். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இப்ப என்ன புகழ்ந்து பாடுறீங்களே, லா கின்னக லஸ்த கதாலிக, ஆனா ஒரு காலத்துல நீங்கள் அப்படி இல்லையே, என்னை பற்றி அவதூறு பேசுகிற கூட்டத்திலே நாங்கள் இருந்தீர்களே, இப்ப என்னை பத்தினி பெண்மணி, கற்பொழுக்கம் உள்ள பெண்மணி, எந்த சந்தேகத்திற்கு இடம்பாடான விஷயத்தை கொண்டு சந்தேகிக்கப்பட முடியாத இயலாத பெண்மணி, இப்படி புகழ்றீங்க, ஒரு காலத்தில் தாங்கள் அப்படி இல்லையே அப்படின்னு மன வருத்தம். என்னதான் இருந்தாலும் மன வருத்தம் உள்ளத்துல ஆறாத கூட்டிட்டாங்க. மாணவர் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, லிமத அஸனீன லஹு யதுகுலு அலைகி, ஏன் இந்த ஹஸ்ஸானுக்கு உங்களிடத்துல வருவதற்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க? இவர் வந்த அனுமதி கேட்டா கொடுக்காம இருக்க வேண்டியது தானே? மாணவர் ஆயிஷா அம்மாட்ட கேட்கறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுறாரு மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹ், வல்லதி தவல்லா கிபரஹு மின்ஹும் லஹு அஸாபுன் அலீம்.
யார் அவதூறு செய்வதிலே பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்களோ, உங்களை அவதூறு கூறக்கூடிய அந்த விஷயத்தில் யார் பெரும் பங்கை வகித்துக் கொண்டார்களோ, பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றானே. அப்படிப்பட்ட நிலையில இந்த ஹஜ்ஜானுக்கு வரதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களே, நல்ல கவனிக்கணும். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவதூறு பரப்பக்கூடிய பெரும் பங்கை அவர் வகிக்கவில்லை. கூட்டம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டாலே அந்த பொறுப்பு ஏற்கிறதுக்கு சமண்டு காட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஃபஅய்யு அதாபின் அஸத்து மினல் அமா, கண் பார்வையை இழப்பதை விட இந்த உலகத்தில் மிக பெரும் கொடுமையான வேதனை உண்டோ? அந்த நேரத்தில் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு கண் பார்வை இழந்துட்டாங்க. கண் பார்வை இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, கண் பார்வையை இழந்ததை விட இந்த உலகத்தில் மிக கொடுமையான வேதனை உண்டோ? அவங்க என்ன சொல்ல வராங்க? ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவதூறு பேசல, அவதூற பரப்பல, கூட இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பின்னால் மனம் வருந்தி அதற்காக வேண்டி தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி விட்டார்கள். அப்படி மன்றாடிய பின்னும் கூட அந்த ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு தண்டனை கொடுக்கிறான். இந்த உலகத்திலே தண்டனை கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தி நாளைக்கு மறுமையில தூய்மையான ஒரு மனிதராக தன்னை சந்திக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த சஹாபிக்கு ஒரு தண்டனையை இந்த உலகத்தில் கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில நபிமார்களை வழிமார்களை மிக கேவலமாக பேசி திரிகிற இந்த மக்கள், அதற்காக வேண்டி கொஞ்சம் கூட மனம் வருந்தாமல் மறுபடியும் மறுபடியும் பேசி திரிகிற இந்த மக்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் எவ்வளவு பெரிய தண்டனை அடைவார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மன வருத்தம் இருக்குது, என்னை பற்றி அவதூறு பேசக்கூடிய கூட்டத்தில் இவர் இருந்தார். ஆனாலும் நான் இவரை இங்கே வர வைப்பேன், என் பக்கத்தில் அமர வைப்பேன், பேச வைப்பேன். ஏன் தெரியுமா? ஒரு சமயத்தில் என்னை அவதூறு கூறக்கூடிய கூட்டத்தில் இவர் இருந்திருந்தாலும் இன்னஹு கான யுனாபிஹு அவ் யுஹாஜி அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உயிரிலும் மேலாக மதிக்கின்ற எனது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து கவிபாடிய சஹாபி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்த அந்த வாய்க்கு சொந்தக்காரர் இவர். என்னை ஒரு பொழுது அவர் தவறாக பேசக்கூடிய கூட்டத்தில் இருந்தார் என்கிற காரணத்திற்காக நான் எப்படி இவரை ஒதுக்க முடியும்? சாதாரண பாடலை பாடிய பாடகரா இவர்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பாடினார்? பாடி காட்டுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சும்மா இல்ல, முஸ்லிம்ல வருது, பாடிய காட்டுறாங்க. فَإِنَّ أَبِي وَوَالِدَهُ وَعِرْضِي لِعِرْضِ مُحَمَّدٍ مِنْكُمْ بَقَاءُ, இப்படி பாடியவர் இவர். فَإِنَّ أَبِي وَوَالِدَهُ وَعِرْضِي, என்னை பெற்றெடுத்த தந்தை, என் தந்தையை பெற்றெடுத்த தந்தை, என் பாட்டனார், وَعِرْضِي என் மானம், இவை அனைத்தும் لِعِرْضِ مُحَمَّدٍ مِنْكُمْ بَقَاءُ, எதிரிகளாகிய உங்களை விட்டும் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மானத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் கேடயமாக பயன்படுத்துவோம். பெருமானார் அவர்களே, உங்களை எதிரிகள் இகழ்கிறார்கள் என்று சொன்னால், உங்கள் மானத்தை வாங்குவதற்காக வேண்டி அவர்கள் போட்டி போடுகிறார்கள் என்று சொன்னால், உங்கள் மானத்தை பாதுகாப்பதற்கு என்னை பெற்றெடுத்த தந்தையை நான் கேடயமாக பயன்படுத்துவேன், என் பாட்டனாரை நான் கேடயமாக பயன்படுத்துவேன், ஏன் என் மானத்தையும் நான் கேடயமாக பயன்படுத்துவேன் உங்கள் மானத்தை பாதுகாப்பதற்கு என்று என் உயிரிலும் மேலாக நான் மதித்த என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய பாடலுக்கு சொந்தக்காரர். எனவே நான் இவரை என்னிடத்தில் வருவதற்கு அனுமதி கொடுக்கின்றேன், என் அருகில் இருந்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்கின்றேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன செய்தி முஸ்லிமிலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நினைவூட்டுவதற்கு காரணம், அல்லாஹு தஆலா நம்ம நல்ல லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. நபிமார்களை வழிமார்களை கண்ணியப்படுத்துகிற, அவர்களை புகழ்கிற, அவர்களுடைய அந்த பிறந்த நாட்களை நினைவு விழாவாக எடுத்து அவர்களுடைய புகழை மென்மேலும் மென்மேலும் இந்த சமுதாயத்திற்கு நினைவூட்டக்கூடிய ஒரு சமுதாயத்திலே, ஒரு கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு கூட்டம் இழந்து கொண்டிருக்கிறது, திட்டிக் கொண்டிருக்கிறது, பரிகாசம் கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறது. அது போன்ற கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வழிமார்களுடைய நபிமார்களுடைய அந்த நேசத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அனுதினமும் நினைத்து அதற்காகவே நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை வழிமார்களை இறை நேசர்களை நபித்தோழர்களை மதிக்கின்ற, அவர்களை நேசிக்கின்ற
நன்மக்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அருள்புரிவானாக. அல்லாஹுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நன்மைகளையும் அல்லாஹுடைய தூதரும் எந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.